அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் யூனிக் ஃபார்முலா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு ஒரே காலம் இல்லை ஒரே ரோவில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் சார்ட் டவுன் பண்ணி அதிலிருந்து ஒரே ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வரதான் யூனிக் ஃபார்முலா எப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல நம்ம இந்த ஃபார்முலாவுடைய சின்டெக்ஸை வந்து கவனிப்போம். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ். அதாவது வந்து ஈக்குவல் டு யூனிக் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம என்டர் செய்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு வந்து முதல்ல வந்து அரே. ஸோ எந்த ஸ்பெசிஃபிக்கான காலம் அண்ட் ரோஸில் வந்து நம்ம வந்து சர்ச் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அரே. இதை நம்ம சூஸ் செய்கிறோம். அதுக்கு பிறகு பை காலம். இதில் வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரூ, ஒன்று வந்து ஃபால்ஸ். அதாவது வந்து காலம் வைஸ் சர்ச் பண்ணி அதுலேருந்து யூனிக் வேல்யூஸை ஃபெச் பண்ணணுமா, இல்லை ரோ வைஸ் சர்ச் பண்ணி அதுலேருந்து யூனிக் வேல்யூஸ் ஃபெச் பண்ணணுமா அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து ரோவில் செய்யும்போது நம்ம வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து இங்கே என்டர் செய்வோம். அதற்கு பிறகு எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஸோ எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வேல்யூ ஒரே ஒரு தடவை மட்டும் வந்துருந்தது அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணுமா, இல்லை எல்லா வேல்யூவையும் ஒரு தடவையாவது எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து இப்போ விளக்குறேன். அகைன் இது ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் எக்ஸாம்பிள் தான். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம், கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஸோ வந்து 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஷீட்டில் என்கிட்ட இயர் ஆஃப் த வேர்ல்டு கப், எந்த வருஷம் வேர்ல்டு கப் நடந்தது, 1975, 79 அந்த மாதிரி இயர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஸ், அந்த வருஷத்தில் அந்த வேர்ல்டு கப் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பல வின்னர்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்திருக்காங்க. ஸோ 2011 வந்து MS தோனி தலைமையில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. கடைசியாக 2019 வந்து இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைனல்ஸில் வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு கண்ட்ரி வந்து ஒரு தடவைக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 75, 79 வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து 4 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து வேர்ல்டு கப் வின்னர்ஸோட லிஸ்ட் வேணும், சரியா? அதில் வந்து ஒரு கண்ட்ரி நேம் வந்து ஒரே தடவை தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து யூனிக் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் பக்கத்தில் ஒரு காலமில் வந்து முதல்ல வந்து ஒரு காலம் டைட்டில் போட்டுடுறேன். ஸோ யூனிக் வின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து நான் இப்போ என்டர் செய்கிறேன். ஸோ என்டர் செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நான் அந்த யூனிக் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூனிக் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். முதல் விஷயம், எந்த அறையிலேருந்து நம்ம சூஸ் செய்ய போகிறோம். ஸோ வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக்கான காலம்லேருந்து நம்ம சூஸ் செய்ய போகிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம இப்போ செலக்ட் செஞ்சுக்கிறோம். செலக்ட் செஞ்சதுக்கப்புறமா கமா ப்ரெஸ் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 ஆப்ஷன் கேட்குது. ரிட்டர்ன் யூனிக் காலம். ஸோ இப்போ நம்ம காலம் வைஸ் செலக்ட் பண்ணல. சப்போஸ் நம்ம காலம் வைஸ் செலக்ட் பண்ணி அதிலிருந்து யூனிக் வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம ட்ரூ கொடுக்கணும். இந்த கேஸில் நம்ம வந்து ரோஸ் வைஸ், அதாவது பி காலமில் இருக்க 3rd ரோலேருந்து 14th ரோக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லேருந்து ஒரு யூனிக்கான வேல்யூஸ் இருக்கிற ரோஸை தான் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டைப் பண்ணுறோம். கமா கொடுத்துட்டு இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. ட்ரூ கொடுத்தோன்னா எந்த வேல்யூலாம் ஒரே ஒரு தடவை அப்பியர் ஆகுதோ அதை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லா கண்ட்ரியோட பேரும் ஒரு தடவை வந்து வரும். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா அகைன் வந்து ஃபால்ஸ் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு எல்லா வேர்ல்டு கப் வின்னர்ஸும் தேவை, அதனால் சரியா. இப்போ நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இப்போ என்டர் செஞ்சோம் அப்படின்னா வேர்ல்டு கப் வின்னர்ஸோடைய நேம் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டராக வந்து அப்பியர் ஆகிடுது. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க மோர் தென் 1 விக்டரிஸ் கிடச்சிருந்தாலும் அவங்க நேம் வந்து ஒரே ஒருத்தர் அப்பியர் ஆகும். இன்னொரு ஸ்லைட்டான ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபார்முலா நான் பண்ணி காமிக்கிறேன். அதே யூனிக் ஃபார்முலா அதே அறையில் போய் சூஸ் செய்கிறோம். சூஸ் செஞ்சதுக்கு பிறகு காலம் வைஸ் வேண்டாம், ரோ வைஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் ஃபால்ஸ் என்டர் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கரெக்டாக, ஒரு வேல்யூ ஒரே ஒரு தடவை மட்டும் அப்பியர் ஆகியிருந்ததுன்னா அந்த வேல்யூ மட்டும் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸில் இது என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஒரே ஒரு தடவை வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க அந்த கண்ட்ரியோட நேம் லிஸ்ட் எடுத்துடுவாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஃபார்முலா வந்து என்டர் செய்வோம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு என்டர் செஞ்சோன்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து இந்த 3 கண்ட்ரிஸோட பேர் மட்டும் வருது. இந்த கண்ட்ரிஸ் மட்டும்தான் வேர்ல்டு கப்பை ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தா 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா வந்து 2 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து ஐ திங்க் 4 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸோட பேர்லாம் வரல, மற்ற வின்னர்ஸோட பேர்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து யூனிக் ஃபார்முலா நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான செயல்முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து எடுரைஸ் குளோபல் சேனலில் செய்ய போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.